ஹேலோ எம்ஜிஎஸ் வேர்ல்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜோஷ்வா. இன்றைக்கி நம்ம இப்போ சைதாப்பேட்டில் இருக்கோம். பிரியாணி சாப்பிட போகலான்னு ஒரு பிளானு. ஸோ அண்ணா நகரில் இருக்க தை இலை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அது வந்து கரெக்டாக நம்ம இந்த 5th Avenue HDFC பேங்க் கிட்ட இருக்குன்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நம்ம பார்த்தோம். நம்ம கூட வி ஹேவ் டேனியல் அண்ட் ரிச்சர்ட். ஸோ வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து காரில் போயிட்டு அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். லெட்ஸ் கோ. அண்ணா நகரில் ஒரு 100 கடை இருக்குது கைஸ். பட் இப்போ நாங்கள் போகிற கடைக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ரீல் பார்த்து தான் போகிறோம். அந்த ரீல்லே எல்லாம் கமெண்ட்டில் காரி போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்டா இந்த வீடியோ வந்துட்டு அந்த ரீலோட பெரிய எக்ஸ்பேண்டட் வீடியோவாக தான் இருக்க போகுது. வாட் எவர், நம்ம போய் சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு ஜென்யூனாக சொல்கிறது தான் மேட்ரு. வாட் எவர் யார் என்ன நெகட்டிவ் கமெண்ட் சொல்லியிருந்தாலும் வி டோன்ட் கேர். ஸோ வாங்க அப்படியே ஒரு ஃபன் ரைடாக போயிட்டு அங்கே போய் நல்லா சுட சுட இந்த நைட் டைமில் ஒரு லெக் பீஸோடு சேர்த்து ஒரு பிரியாணி சாப்பிடுவோம். லெட்ஸ் கோ. எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். ஏங்க லிட்டரலாக நைட்டு 12 மணிங்க. 12 மணிக்கு ஒரு மினி நியூயார்க் சிட்டி மாதிரி நம்ம சென்னை மாறிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம இப்போ காரை போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பிரியாணி ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கான்றது கேட்டுட்டு, ஐயோ எல்லா கடைகள்லையும் ஃபுல்லுங்க, ஆளுங்க ஃபுல்லுங்க. அதை பாருங்க, அங்கே ஒரு கடை பாருங்க, இவ்வளோ ஆளுங்க பாருங்களேன். இது எந்த கடைக்குடா போ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போய் காரை விட போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இங்கே போட சொல்லிட்டு ஏங்க உண்மைக்கு சான்ஸே இல்லைங்க. இது வாழை இல்லையா? நம்ம எல்லாருமே வி ஹாவ் டு கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த நைட் சென்னை லைஃப் வந்து பார்க்கும்போது சான்ஸே இல்லை உண்மைக்கும். சரி நம்ம வந்த வேலையை பார்க்குறோம். தாயிலை பிரியாணி வண்டியை விட்டு போய் அங்கே சாப்பிட போகிறோம். அண்ணா நகர் 5th Avenue பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் இருக்குது எல்லா கடைகளையும். நம்ம கூட ரிச்சியும் டேனியும் வந்துட்டு இருக்காங்க. கைஸ், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த நைட் லைஃப் வந்து நீங்கள் எப்படி அதை வந்து ஃபீல் பண்ணுறீங்க? இட்ஸ் வெரி காமனாக ஃபீல் பண்ணுறீங்களா ஆர் எல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எங்களுக்கு காமனாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சுற்றுறோம். நைட்டு சாப்பாடு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகி நாங்கள் வந்தோம். அது உண்மைதான். பட் நம்மளுக்கு ஏற்பட்ட வந்துட்டு ஒரு கடை 2 கடை இருக்கலாம். ஒரு கடை மாதிரியே ஒரு 1000 கடை இருந்தா அப்போ எந்த கடைக்கு தான் போவாங்க எல்லாரும்? எல்லா கடையிலையும் நம்ம இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். ஸோ நம்மளுக்கு இருக்க சேம் எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மக்களுக்கே இருக்கிறதுன்றது வந்து உண்மைக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஸோ வாங்க நம்ம அங்கே போகிறது தான் மேட்ரு. போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு வேலை. பாருங்கங்க, எல்லா இடத்துலையும் லைட் ஆன் பண்ணி சும்மா ஜக ஜோதியாக இருக்குது அண்ணா நகர். வேறு லெவலு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்து ஆக்சுவலாக ஏமாற்றம் அடைஞ்சது தான் மிச்சம். பிகாஸ் நைட் 12 o'clockன்றதுனால எல்லா ஷாப்ஸும் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரியாணி தீர்ந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக வரும்போது நம்ம டைமுக்கு ஒரு 9:30 ஆர் மேபி 10:30 வந்து நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு வெறும் கையோடு போகாமல் பாலவாக்கத்தில் வந்து KGF பிரியாணின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம். அங்கே வந்து இந்த தொக்கு பிரியாணி அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டமை. ஸோ நம்ம ரைட்டாகவே அங்கே போய் நம்ம அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கும் ரொம்ப பசி எடுக்குது ஜிம்லாம் போயிட்டு வந்ததுனால. வெறும் வயிற்றோட போகிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த பசங்களையும் வந்து நம்ம வச்சுட்டு சாப்பாடு கொடுக்காமல் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம நேரடியாக பாலவாக்கம் KGF பிரியாணிக்கு தான் போகிறோம். அவங்க அவுட்லெட்லேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். Dime qué es lo que pasa, bebé, vente pa' mi casa, yo te espero sin nada. Dime qué es lo que pasa, bebé, vente pa' mi casa, yo te espero sin nada. Dime qué es lo que pasa, yo quiero. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பார்சலுக்காக வச்சுருக்காங்க. இதுதான் அந்த தொக்கு பிரியாணி போல். ஸோ அந்த தொக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே சாப்பாடு வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு வழியாக அண்ணா நகரில் இருக்க KGF பிரியாணிக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பசங்களும் அங்கே ரெஸ்டாரண்ட் கிட்ட நெருங்கி போயிட்டானுங்க. வாங்க நம்ம உள்ளே போய் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நம்மளுக்கு வேண்டிய அந்த தொக்கு பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி வாங்கி கார்லேயே வச்சு நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது ரிவ்யூ சொல்லுவோம். நம்ம ஆர்டர் பண்ண மெயினாக சிக்கன் தொக்கு பிரியாணி 3 பேருக்கு நான் அந்த 1/2 plate கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வந்து சைடு சிக்கன் 65 அண்ட் தென் 2 சிக்கன் 65 சொல்லியிருந்தோம். பட் வந்து ஒரு லாலிபாப் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் தென் ஒரு 65 வந்தாச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாமா? காருக்குள்ளே உட்காந்து சாப்பிடலான்னு ஐடியா. பட் தென் ரொம்ப ஆமாம், ஆயில பார்த்தோன்னே எங்கள் நைனா வந்து என்ன தூக்கி சொருவிடுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது கொஞ்சம் பார்க்க ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில் இருக்கு. ஹைதராபாத் பிரியாணியே தான். Have a bite and just tell how it tastes like.
சூப்பராக இருக்குது. தொக்கு வச்சு சாப்பிடுவேன். நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணியில் ஹைதராபாத் பிரியாணி வந்து பிடிக்காது. ஏன்னா அதில் மசாலா இறங்கின மாதிரி இருக்காது, பிளாண்டாக இருக்கும். ஆமாம், நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியில் வந்து இந்த இஞ்சி பூண்டு அந்த மின்ட் ஃப்ளேவரோடைய ஸ்மெல் அந்த டேஸ்ட் வந்து தெரியும். இதில் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோட ஃப்ளேவர் வந்து ரைஸில் நல்லாவே டாமினண்ட்டாக தெரியும். நல்லாவே இருக்குது. அதோட இந்த கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது டாப் நாச்சாக இருக்கும். பிரியாணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்களேன் எவ்வளோ ஒரு ரெட்டாக ஒரு பட்டர் சிக்கன் மாதிரி இருக்குது. அந்த ஆக்சுவலாக அந்த ஃப்ளேவரு அந்த கிரேவி வந்து அதுவும் அந்த ரைஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டுன்றதை பார்த்துருவோம். அமேசிங்காக இருக்குது. நம்ம நார்மலாக பிரியாணி சாப்பிடும்போது பல இடங்கள் அந்த இஞ்சி பூண்டு அண்ட் தென் அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். பட் இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாடி ஸ்டைலில் செய்கிறதுனால கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் அரைச்சி ஜாஸ்தியாக போட்டு அந்த ஃப்ளேவர் வந்து டாமினேட்டிங்காக நாக்கில் தெரியுது. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி. நம்ம எங்கேயுமே யூஸ்வலாக சாப்பிட்ருக்கே மாட்டோம். மறுபடியும் அந்த பீஸை வந்து நல்லா அப்படியே அழகாக எடுத்து இந்த கையிலே பாருங்கள் எவ்வளோ ரெட் ஆகிடுச்சுன்னு. அந்த கிரேவியும் கொஞ்சம் எடுத்து ரைஸோடு வச்சு அண்ட் ஆஹா பக்காவாக இருக்குது. நைட்டு ஒரு 1:15 மணிக்கு இப்படி ஒரு பிரியாணி சூப்பராக கிடைக்குதுன்றது வந்து இட்ஸ் அன் அமேசிங் திங். வேறு லெவலு. 65 பார்த்திங்கன்னா நம்ம ரோட் ஸ்டைலில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் தெரியுது. இட் வாஸ் நைஸ், நாட் பேட். ஓவராலாக எனக்கு பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸை கூப்பிட்டு வந்து எஸ்பெஷலாக நைட் டைம் வந்து நீங்கள் இந்த பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய ரிவ்யூஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது நம்ம வீடியோ கீழே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட் போயிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்றத ஆர்எல்ஸ் எனி அதர் ஃபுட் நம்ம சாப்பிட்றத நம்ம vlog எடுத்து போடலாம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தை பிரியாணி அண்ணா நகர் அங்கே தான் போனோம். அது அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் ஆகிடுச்சு. டைமிங் வந்து நாங்கள் லேட்டாக போனதுனால. ஸோ அந்த பிளானை நாங்கள் வந்து அங்கே ட்ராப் பண்ணிட்டு தான் அண்ட் வி கேம் ஹியர் டு இது என்ன ஏரியானே தெரியல. ஓஎம்ஆர் கிட்ட இருக்கிற இந்த கேஜிஎஃப் பிரியாணிக்கு வந்திருக்கோம். கேஜிஎஃப் பிரியாணி தி ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். எனக்கு ரொம்ப பிரியாணி பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணிக்கு அடுத்தபடியாக லாலிபாப். ஸோ இது வந்து டேனி இப்போ லேட்டாக வாங்கிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு 65 பிரியாணி கொடுத்தாங்க, அதை நம்ம நாக் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லாலிபாப் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வழக்கமாக ரோட் சைடில் சின்ன சிக்கன் பக்கோடா ஷாப்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டு போன டேஸ்ட்டு அதே டேஸ்ட் வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எஸ், சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா குக்காக இருக்க விதம் சூப்பராக இருக்குது, ஜூஸியாக இருக்குள்ள வந்து டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரியுது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலான சிக்கன் 65 போன டேஸ்ட் தெரியுது. இட் இஸ் அமேசிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு எனக்காக எடுத்துகிட்டு இருக்க ரிச்சர்டும் இன்னும் சாப்பிடாம வெயிட் பண்ணிருக்காரு. அவரோட ரிச்சர் வந்து காஞ்சிட்டே இருக்கணும். ஸோ நீங்களும் உங்கள் பீப்புளோட கூப்பிட்டு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும்படியாக கேட்டுக்கிறேன். அண்ட் டூ சப்போர்ட். நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் கைஸ், அண்டில் தென் திஸ் ஜோஷுவா, பாய்.